இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு கேட்டிங்கன்னா, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பெருமாள் கோயில் சன்னதி வீதியில் இருக்கிற லலிதாம்பிகா ஏசி மஹாலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏர் கண்டிஷனிங் மஹால். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாக பவர் ஃபேக்டர் பெனால்ட்டி வருது ஏர் கண்டிஷனிங். அந்த கிலோவாட்டும் ரைஸ் ஆகுதுன்ற கம்ப்ளைண்ட் கஸ்டமரோடது. இப்போ இங்கே ஆல்ரெடி பழைய பேனல் இருக்குது, இருந்தாலும் அது ஒரு சரியான ஒர்க்கிங்கில் இல்லை. இது எல்டிசிட்டி டோட்டலாக எல்டிசிட்டி வாங்கியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற பேனல் போர்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ட்ரோலர் சரியான முறையில் ஒரு சென்சிட்டிவ் பண்ணி ஒர்க் பண்ணல. அதோட இந்த கெப்பாசிட்டர் பேங்க்கும் கொஞ்சம் பத்தலை. ஸோ அதனால் கெப்பாசிட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் இந்த கம்ப்ளீட்டாக இந்த பேனலை ரீசர்வீஸ் பண்ணி புது மீட்டர் மாற்றி சரி பண்ண வந்திருக்கோம். ஸோ இப்போ வந்து அதை க்ளீனிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஸ்டாஃபு. இப்போ ஃபீஸ்லாம் அன்லோட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சர்வீஸ் பண்ணியாச்சு. லலிதாம்பிகா ஃபுல் லோடு ஓடிக்கிட்டு இருக்குது. ஏர் கண்டிஷனிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி உள்ளே லைவாக ஓடிக்கிட்டு இருக்குது. நாங்கள் சர்வீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேயில் வந்து 2 ஸ்டேஜ் தான் ஆன் ஆகி ஓடிக்கிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 6 ஸ்டேஜ் ஆன் பண்ணி உங்களுக்கு 99 மெயின்டைன் பண்ணுதுங்க பவர் ஃபேக்டரு. அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் வர்றதுக்கு வேலை இல்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இவங்களோட ஆம்ஸ் வந்து நாங்கள் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எவ்வளோ போனதுன்னு பார்த்தீங்கன்னா 180 170 இந்தமாரி போயிட்டு இருந்ததுங்க. கம்ப்ளீட்டாக அந்த பேனலை சர்வீஸ் பண்ணி ஃபுல் லோடு இப்போ ட்ரையல் ஓடிக்கிட்டு இருக்குது எல்லா ஏசியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்ஸ் வந்து டோட்டலாக குறைஞ்சிடுச்சு. இப்போ ரன்னிங்கில் இருக்கிற ஆம்ஸ் எவ்வளோ போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 133 120 119 இந்தமாரி ஆம்ஸ் ரொம்ப கம்மியாகிடுச்சு. இதில் ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் பில் எக்கனாமிக்கு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிலோவாட்டும் ரொம்ப கம்மியாகிடும். ஸோ நல்லா சர்வீஸ் பண்ணியாச்சு.